வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பும்ரா இப்போ அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பும்ராவை பொறுத்த வரைக்கும் டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா அவர் மும்பை கேம்போட ஜாயின் பண்ணி இப்போது அவருடைய ப்ராக்டிஸ் செஷனும் வேறு லெவலில் வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மேட்ச் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக போத் ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா ரெண்டு பேருமே விளாடுவாங்க அப்படிங்கிறது நியூஸு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நெட் செஷனில் ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நம்மளுடைய பும்ராவை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நேற்று ரோஹித் சர்மா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூ இஷ்யூஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ரோஹித் சர்மா உள்ள ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே வந்துட்டாரான்னு தேடும்போது ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருந்தது. கூடவே பும்ராவும் டீம் கேம்ப்குள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்த உடனே இவங்க ரெண்டு தான் ஃபேஸ் ஆஃபில் இருந்திருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாரும் வேறு லெவலில் அந்த ஒரு பேட்டில் பார்க்கறதுக்கு செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா டைட் லைன்ஸ் போட்டாலும் பும்ராவோட அந்த ஒரு பவுலிங்கில் 3 சிக்ஸர்ஸை ரோஹித் சர்மா பறக்க விட்டுருக்காரு. என்னதான் அந்த இடத்துல ரோஹித் சர்மா 3 சிக்ஸர்ஸை பறக்க விட்டாலும் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி, ப்ராக்டிஸ்லலாம் ரோஹித் சர்மா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு மெயின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மேட்ச்சில் தான் வேணும். ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தில் இப்போ மாட்டியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஆர்டரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கீ பிளேயர். இப்போ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக தெரியும், ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி மேட்ச்லேருந்து ரோஹித் சர்மா அவருடைய அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் கம்பேக்கை பற்றி யோசிச்சு தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பும்ராவை பொறுத்த வரைக்கும் செம டைட் லைன்ஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டைட் லைன்ஸ் வச்சுருந்தாரு. ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. வில் ஜாக்ஸை ஃபேஸ் பண்ணி வில் ஜாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திணற விட்டுருக்கிறாரு பும்ரா. ஸோ பும்ராவோட இந்த ஒரு அவைலபிலிட்டி அப்படிங்கிறது உண்மையாகவே மும்பை இந்தியன்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு வீக் லிக்காக இருந்தது. அப்படின்னா தீபக் சகர் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்காமல் ஆன் அண்ட் ஆஃப் சீசனாக அவருக்கு இருந்தது மட்டும்தான். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டீம்ஸ் செம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிடியில் ஹேட்ரிக் வின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. ஒரு ரெண்டுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ சிராஜ் ஒரு ரெண்டில் செமையாக விக்கெட் எடுத்துகிட்டே இருப்பார். இஷாந்த் சர்மா ரன்னை லீக் பண்ணாலும் ஸோ அந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணாவும் கூட சேர்ந்து விக்கெட் எடுப்பார். பட் ஆனால் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் இவங்க தான் பவர் பிளேல ஓவர் கட் பண்ணுறாங்க. பட் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக இவங்க விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே யாருமே இல்லை. ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பும்ரா வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு இஷ்யூவையும் சரி பண்ணி ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உண்மையாகவே செம்ம எஃபெக்டிவான டீமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.